நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னை புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தோம். இப்போ புத்தக கண்காட்சியில வாங்கின நூல்கள் இப்போது பார்சல்ல வந்துட்டு 2 பார்சலா நேத்து வந்தது. ஸோ நேத்து என்னால பிரிக்க முடியல. ஸோ இன்னைக்கு தான் இந்த பார்சல பிரித்து ஒன்று ஒன்றா என்னென்ன புத்தகம், அதாவது எல்லாத்த பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஸோ என்னென்ன புத்தகம் இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் காமிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பொதுவாக ஒரு புத்தகத்துக்கு இந்த மாதிரி தான் அன்பாக்சிங் போட்டிருப்பேன். இது ஓவராலாக புத்தக கண்காட்சியில் வாங்கின நூல்களோட அன்பாக்சிங். இப்போ நான் பிரிக்கிறேன். இவ்வளோ பிரித்தா போதும்னு நினைக்கிறேன். உள்ளேருந்தே எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா என்ன புக்குன்னு காமிக்கிறேன். எனக்கே எல்லாம் மறந்து போச்சு. நானே இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறேன். ஸோ முதல் நூல் ஓகே, இது அப்புறம் சொல்கிறேன். இந்தியாவில் போக்குவரத்து அப்படின்ற ஒரு நூல். இது தமிழ்நாடு பாடநூல் கழகம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததான் சுற்றுவழிப்பாதை, கவிஞர் ஆனந்துடைய நாவல், பெரிய நாவல். இது இந்த வருஷத்துக்குள்ளே வாசித்து முடிக்கணும் அப்படிங்கிற பட்டியலில் இருக்கிற ஒரு புக்கு. அடுத்து பிரமிழோட வெயிலும் நிழலும் அப்படின்ற ஒரு கட்டுரைகளோட தொகுப்பு. இது அவருடைய கட்டுரைகள் மொத்தத்தையும் தொகுத்து ஒரு நூலாக போட்டிருக்காங்க. வம்சி பதிப்பகத்தில் வாங்கின நூல் இது. அடுத்ததாக பாலியல் கலைக்களஞ்சியம் அப்படின்ற நூல். இது டாக்டர் பிஎம் மேத்யூ வெல்லூர் அப்படின்ற ஒருத்தர் எழுதின ஒரு நூல். இது தமிழ் மொழிபெயர்ப்பு. தமிழில் மணிகண்டன் இதை மொழிபெயர்த்திருக்காரு. இது காலச்சுவடு பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக சுருக்கமான தென்னிந்திய வரலாறு, நெபுரு கெரேஷிமாவோட புக்கு. இதை மகாலிங்கம் மொழிபெயர்ப்பு மையம் இதை வெளியிட்டிருக்காங்க. அடுத்த நூல் உமா மகேஸ்வரி படைப்புகள். ஆக்சுவலாக இது என்கிட்ட இருக்குது. இது நண்பருக்காக வாங்கின ஒரு நூல், வம்சி பதிப்பகத்தில். தென் ஒரே நிழல். இதுவுமே இதில் பெரும்பாலான நூல்கள் என்னோட கூட இருந்த நண்பர்களோட கட்டாயத்தின் பேரில் வாங்கினேன். ஸோ இந்த நாவல் ஒரு முக்கியமான நாவல் அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னார். சிறில் அலெக்ஸ் மொழிபெயர்த்திருக்காரு. அதனால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். அடுத்ததாக வரலாற்று சரணங்கள், பிரமிழ். இதுவுமே ஒரு கட்டுரை தொகுப்பு தான். பிரமிழோட இன்னொரு நூல், வம்சி பதிப்பகத்தில் வாங்கினது. தென் குமர உள்ளம். இது நான் வாங்கினது தான். சைக்காலஜி ஆஃப் அடலசன்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம். இது குழந்தைங்கள இல்லை, 13 வயதினர் டீனேஜில் இருக்கிறவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு புத்தகம். எதிர்காலத்தில் தேவைப்படுங்கிறதுனால வாங்கினேன். ஸோ தென் 5000 ஆண்டு தமிழகம். இதுவுமே வாங்கணும் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டில் இருந்த ஒரு புத்தகம் தான். பக்தவிஷல பாரதி அப்படின்ற மானுடவியலாளர், ரொம்ப புகழ்பெற்ற மானுடவியலாளர், அவருடைய ஒரு நூல், கட்டுரைகளோட தொகுப்பு. இது 5000 ஆண்டு தமிழகம். இது அடையாளம் பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்காங்க. தென் ஜென் சதைகளும் ஜென் எலும்புகளும். இது எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். இது அரவிந்தன் வாங்கினா, படித்தா தான் தெரியும். இது படிச்சுட்டு சொல்கிறேன். தென் இது இந்த தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் வாங்கின எல்லாமே நான் தான் வாங்கினேன். பணவியல் பொருளாதாரம், மானிட்டரி எக்கனாமிக்ஸ், பொருளியல் சார்ந்து இந்த வருஷம் கொஞ்சம் படிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் அதற்கு பயன்படுங்கிறதுனால இந்த புத்தகம் வாங்கினேன். மானிட்டரி எக்கனாமிக்ஸ், பணவியல் பொருளாதாரம். தென் வீட்டு சொந்தக்காரி, எம்ஏ சுசிலாவுடைய மொழிபெயர்ப்பில் பியோதர் தாஸ்தியவஸ்கியுடைய ஒரு குறுநாவல், அப்படி மொழிபெயர்ப்பு நாவல். இது வாங்கியிருக்கோம். அடுத்ததான் இங்கே உள்ள ஒரு கவரோடையவே இருக்குது. நறுமணத்துயரே நறுமணத்துயரே. நான் ரெக்கமெண்ட் பண்ண 6 புத்தகங்களில் ஒன்று, 5 புத்தகங்களில் ஒன்று. அந்த புத்தகத்தில் இது 2 புத்தகங்கள் கிடைக்கல. ஒன்று அன்னைக்கு கேஎன் செந்தில் அவர்களுடைய கதைகளும், சயந்தன் அவர்களுடைய திசை 9ங்கிற நாவலும் கிடைக்கல. பட் இப்போ புத்தக கண்காட்சியில் இது 2மே கிடைக்கிது. ஸோ அதில் ஒன்று. இது இசை அவர்களுடைய கட்டுரை தொகுப்பு. அடுத்ததாக இது மேலே இதெல்லாம் வச்சுருக்காங்க வித்தியாசமாக. சங்கிலி பூதம், போகன் சங்கருடைய கவிதைகள். வான்கோ பப்ளிகேஷன்ஸ் இதை வெளியிட்டிருக்காங்க. அதில் ஏதோ வித்தியாசமாக இதெல்லாம் வச்சுருக்காங்க, பூ மாதிரிலாம் வச்சுட்டு. அடுத்ததாக
கருப்பு இருட்டல்ல கல்பற்றா நாராயணனுடைய கட்டுரைகளோட தொகுப்புன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து அழகிய மணவாளன் மொழிபெயர்த்திருக்காரு. இது விஷ்ணுபுரம் விழாவிலே இதை வாங்கணும்னு நினச்சேன், அங்கே விட்டுட்டேன். ஸோ இங்கே வாங்கணும். தென் சர்மிஷ்டா என்எஸ் மாதவன், இதுவுமே யாரோ ரெக்கமெண்ட் பண்ணதுனால இந்த புத்தகம் வாங்கினேன். இந்த சர்மிஷ்டாவும் அப்புறம் பிறகு ரெண்டுமே என்எஸ் மாதவனுடைய நூல்கள். இந்த பிறகு வந்து ரொம்ப சின்ன நூல் தான், சின்ன ஒரே ஒரு கதைன்னு நினைக்கிறேன், ஒரே ஒரு கதையை போட்டிருக்காங்க. அடுத்ததாக ஊவேசா என் சரித்திரம், இது என்கிட்ட இருக்குது. இது நண்பர் வந்து அவர் யாருக்கோ கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்கினாரா என்னன்னு தெரியல. ஸோ நற்றிணை பதிப்பகத்தில் வாங்கின நூல் இது. அடுத்து வந்து எமிலி டிக்கன்ஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள், இது வந்து சால்ட் பதிப்பகத்தில் வாங்கினோம். அனுராதா ஆனந்த் வந்து இந்த தேர்வு மற்றும் தொகுப்பு வந்து அனுராதா ஆனந்த். அடுத்து வந்து ஹாருகி முரகாமியுடைய நார்வேஜியன் வுட்டு. நான் முரகாமியோட நாவல் எதுவும் வாசிச்சதில்லை. ஸோ இது வந்து கார்த்திகை பாண்டியன் மொழிபெயர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன், இல்லை சுப்பிரமணியன் மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ இது எதிர் வெளியீட்டில் வாங்கினோம். அடுத்ததாக திராவிடம் மார்க்சியம் தமிழ் தேசியம் ராசேந்திர சோழன். ராசேந்திர சோழனோட இன்னொரு புக்கும் வாங்கியிருக்கோம் இது சார்ந்தே, அது அடுத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன், உள்ளே இருக்குது. தென் ஜல்லிக்கட்டு, இது நான் ரெக்கமெண்ட் பண்ண இன்னொரு புத்தகம். இதுவும் சால்ட் பதிப்பகத்தில் வாங்கினது, பேராசிரியர் டி தர்மராஜுடைய ஒரு முக்கியமான நூல். அநேகமாக இந்த புத்தக கண்காட்சியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர்ஸாக இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் இதோ நம் தாய், வயலட்டுடைய நாவல் அப்படின்னு நினைக்கிறேன். நாவல் ஆமாம், ஒரு குறுநாவல் சைஸில் இருக்குது. அது நாவலாங்கிறது படித்தா தான் தெரியும். ஸோ இது வந்து இந்த நாவல் வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கியிருந்தோம். படிக்கூடாரம், இது கண்டராதித்தனுடைய கவிதைகளுடைய தொகுப்பு. கண்டராதித்தன் கவிதைகள் வேறு சில நூல்களும் உள்ளே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அடித்தள இனப்பெருக்க மருத்துவம், இது வந்து கரசூர் பத்மபாரதியுடைய ஒரு புத்தகம். இது அவங்க நரிக்குறவர் இன வரைவியல், திருநங்கையர் இன வரைவியல்லாம் எழுதின ஒரு ஆத்தர். அவங்களோட இன்னொரு புத்தகம், நாட்டுப்புறவியல் ஆய்வாளர். அடுத்து கண்மணி குணசேகரன் அவர்களுடைய பேரழகி அப்படின்ற நாவல். இது வந்து நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், ஸோ இது வாங்கினோம். தென் தமிழர் வரலாறு, தேவநேய பாவனருடைய ஒரு நூல், பாவனருடைய நூல். இது வந்து மீ வெளியீடு, அங்கே வாங்கினோம். அடுத்து பரிபாடல், இது மாதிரி சங்க இலக்கியத்தில் இந்த 10 பாட்டு 8 தொகை நூல்களில் பரிபாடல் 8 தொகையில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ 3 நூல்கள் ஆல்ரெடி வந்திருந்தது. இப்போ பரிபாடல் இப்போ புதுசாக பதிப்பிச்சிருக்காங்க. இது வந்து தமிழ்நாடு பாடநூல் கழகமில் இது கிடைக்கிது. ஸோ இது வாங்கினோம். இதில் அப்பால் உள்ளவை ஒரு காப்பி இருக்குது. ஆக்சுவலாக இது நாங்கள் வாங்கலை, இன்னொருத்தர் வாங்கி எங்களுக்கு என்கிட்ட கொடுத்துருந்தாரு. தம்பி அரவிந்தன் கொடுத்துருந்தான், அவன்கிட்ட திரும்ப கொடுக்காமல் இதையும் பேக் பண்ணி அனுப்பிட்டோம். ஸோ இது வந்து மீ வெளியீடில் அரவிந்தன் வாங்கின நூல். அடுத்து மணிப்பல்லவம், வாசமுருகலுடைய ஒரு நாவல். இது நீலம் பதிப்பகத்தில் வாங்கினோம். தென் பீச், கார்ல் மார்க்ஸ் கணபதி கார்ல் மார்க்ஸ், அவர் ஃபேஸ்புக் ஐடியா சொல்லிட்டேன். கார்ல் மார்க்ஸுடைய ஒரு நாவல் பீச், இந்த நாவல் ஒரு வாங்கினோம். அப்புறம் அப்பன் திருவடி, நண்பர் மஞ்சுநாத் அவர்களுடைய நாவல். இது இமயமலையை பற்றிய அங்கே நடக்கிற விஷயங்களில் பற்றின நாவல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாவல் வாங்கினோம், எதிர் வெளியீடு. அடுத்து வாழ்ந்தவர் கெட்டால், இது காணாசுடைய ஒரு நாவல். இதுவும் மீ வெளியீட்டில் வாங்கினோம். தென் மனிதன் எங்கனம் பேராற்றல் மிக்கவனானான், இது வந்து நான் இங்கிலீஷ்லேயே வாசிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் இது தமிழில் நண்பர் வாங்கியிருக்காரு, எனக்கே தெரியல, அவர் தான் மார்க்ஸ் தான் வாங்கியிருப்பார் போல். தமிழில் வந்து முகமது செரீபு அப்படின்றவர் மொழிபெயர்த்திருக்காரு. தென் மீசை வரைந்த புகைப்படம், என் ஸ்ரீராம் அவர்களுடைய சிறுகதை தொகுப்பு. இது என்கிட்ட இருக்குது ஆல்ரெடி, இதை நண்பர் வாங்கியிருக்காரு. அடுத்து சாந்தினியை தேடி, இது எழுத்தாளர் சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர்களுடைய ஒரு குறுங்கதை தொகுப்பு. ஸோ இது வாங்கியிருக்கோம். அடுத்து கசாக்கி நிதிகாசம், இது வந்து இதுவுமே என்கிட்ட இருக்குது. பட் இதுவும் நண்பர் தான் வாங்கியிருக்காரு. இது என்கிட்ட இல்லை, ஆக்சுவலாக கிஃப்ட் கொடுத்துட்டேன். இது இன்னும் வாசிக்கல, மேபி இப்போ வாசிக்க வேண்டியதான். வெள்ளாடுகளும் சில கொடியாடுகளும், சோலை சுந்தர பெருமாளுடைய ஒரு நாவல். ஸோ இது வாங்கினோம், பாரதி புத்தகாலயம். அப்புறம் சொல் என்ற ஒரு சொல், ரமேஷ் பிரேம் உடைய ஒரு, இதுவும் நாவல் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த நாவல் வாங்கினோம், சொல் என்ற ஒரு சொல். இது எங்கே வாங்கினோன்னா எதிர் வெளியீடு. தென்
பால்கட்டு சோலை சுந்தர பெருமாளுடைய இன்னொரு நாவல். இதுவும் நண்பர் தான் வாங்கியிருக்காரு. என்கிட்ட சென்னல் இருக்குது, இன்னும் வாசிக்கல. சென்னல் வாசிட்டேன். சபரிநாதனுடைய முதல் கவிதை தொகுப்பு, இதுவும் பாரதி புத்தகாலயத்தில் வாங்கினோம். களம் காலம் ஆட்டம் அப்படின்ற ஒரு தொகுப்பு. இது மாதிரி கவிஞர்களுடைய முதல் தொகுப்பு அப்படின்றது ஒரு ரேர் கலெக்ஷன். ஸோ அது வாங்கினோம். அடுத்து பண்பாட்டு உரையாடல், இதுவும் பக்தவக்ஷல பாரதியுடைய ஒரு கட்டுரைகளோட தொகுப்பு தான். இது அடையாளம் பதிப்பகத்தில் வாங்கினோம். அடுத்ததாக நகுலனுடைய தேர்ந்தெடுத்த கவிதைகள், இதோடைய தொகுப்பாசிரியர் வந்து யுவன் சந்திரசேகர். ஸோ அதனால் இந்த தேர்ந்தெடுத்த கவிதைகள் தொகுப்பு நூலை வாங்கினோம். அடுத்து அன்பு என்னும் கலை, எரிக் ஃப்ராம். இதை நான் வாசிச்சிருக்கேன். எரிக் ஃப்ராம் வந்து ஒரு முக்கியமான ஒரு சிந்தனையாளர். இவருடைய இது வந்து ஆர்ட் ஆஃப் லவ்விங் வந்து நான் வேறு ஏதோ ஒரு பதிப்பகம் போட்ட ஒரு நூலை வாசிச்சிருக்கேன். ராஜ்கோதமன் மொழிபெயர்த்திருந்தார். இதுவும் ராஜ்கோதமன் மொழிபெயர்ப்பில் வர்றது தான். அடையாளம் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக தமிழர் பண்பாட்டு இன வரலாறு, இது பக்தவக்ஷல பாரதி. இதுவும் அடையாளம் பதிப்பகம் வெளியிட்ட ஒரு நூல். ஸோ இதுவுமே நண்பருக்காக வாங்கினது தான். என்னென்னா ஞானக்கிருக்கனின் 10 முகங்கள் தன் வரலாறு. இது வந்து சிற்பி மொழிபெயர்த்திருக்காரு. இதை பற்றி நான் ஆல்ரெடி இந்த புக்கை பற்றி எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஒரு பெட்டி முடிஞ்சது. ஸோ நண்பர் ரொம்ப நேரமாக பிடிச்சிருக்காரு. கை வலிக்குதாங்க, இல்லை கண்டினியூ பண்ண சொல்கிறாரு. ஸோ கண்டினியூ. ஓகே, அடுத்து 2வது அட்டைப்பெட்டி. இந்த பெட்டி வந்து ஆல்ரெடி வரும்போதே லைட்டாக ஓப்பன் ஆகிருந்தது. பேக்கிங் நல்லா தான் இருந்தது. பட்டு இது தூக்கி ஏற்றி மாற்றும் போது லைட்டாக இதாகிடும் இல்லையா? ரொம்ப இல்லை, லைட்டாக இருந்தது. இப்போ நாங்கள் அதை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ஆக்சுவலாக ஒரு நோட் புக். இது வந்து தமிழ் வெளியில் கொடுத்தாங்க. இதே மாதிரியான நோட் புக்ஸ் வந்து எனக்கு நூல்வனம் பதிப்பகத்துலேயும் 2 கொடுத்தாங்க. இது மாதிரி குறிப்பேடு, ரொம்ப அழகான குறிப்பேடு கொடுக்குறாங்க தமிழ் வெளியிலையும் நூல்வனத்துலேயும். புத்தக கண்காட்சி போகிறவங்க நோட் பண்ணிங்க, கேட்டு வாங்கிக்கிங்க அவங்கள்ட்ட. ஸோ அடுத்து நண்பர் சுனில் கிருஷ்ணனுடைய குருதிவெளி நாவல். இது ஆமாம், இந்த நாவல் வந்து யாவரும் பதிப்பகம் இது வெளியிட்டிருக்காங்க. இந்த நாவல் வாங்கினோம். தென் விளாடிமிர் நபகோவ் மேகம் அரண்மனை ஏரி. இது யார் வாங்கினான்னு தெரியல. நான் தான் வாங்கினேன். நான் வாங்கினேன்னா மார்க்ஸ் வாங்கினாரான்னு தெரில. விளாடிமிர் நபகோவுடைய தேர்ந்தெடுத்த சிறுகதைகளுடைய ஒரு தொகுப்பு. ஸோ இது வந்து சிந்துஜா மொழிபெயர்த்திருக்காங்க தமிழில். தமிழ் வெளி பதிப்பகம் வெளியிட்டிருக்கு. அடுத்து கண்டராதித்தன் கவிதைகள், நம்மளுடைய சொன்ன மாதிரி இன்னொரு நூல். இதுவும் தமிழ் வெளியில் வந்த ஒரு நூல். இதுவும் கண்டராதித்தனோட கவிதைகள் தான். திருச்சாளல் அப்படின்ற நூல். இதுவும் தமிழ் வெளி வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து சீதா மண்டலம், அகைன் கண்டராதித்தன் கவிதைகள், தமிழ் வெளி வெளியிட்டிருக்காங்க. இந்த வருஷம் கொஞ்சம் கவிதைகள் அதிகமாக படிக்கலாம் அப்படின்னு இருக்கும். அடுத்து தமிழ் இசை கட்டுரைகள், இசை அரசு எம்எம் தண்டபாணி தேசிகருடைய இசை கட்டுரைகள். இது வந்து மலர் புக்ஸ் வெளியிட்டிருக்காங்க. இந்த நூல் வாங்கணும். தண்டபாணி தேசிகர் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் எழுத்தை படித்ததில்லை. எனக்கு இசை அறிவு சுத்தமாக 0ன்றதுனால அவருடைய இசை பற்றி எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. அடுத்து கம்பன் காவியம், வையாபுரி பிள்ளையுடைய ஒரு நூல். இது வந்து பரிசல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ கம்பன் பற்றி வையாபுரி பிள்ளை எழுதிய கட்டுரைகளுடைய ஒரு தொகுப்பு. இது வந்து அங்கே பார்த்து உடனே வாங்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு நூல். அடுத்ததாக பாப்புலோ நெருதா கவிதைகள்னு நினைக்கிறேன். ஆமாம், சுகுமாரன் இதை மொழிபெயர்த்திருக்காரு. பரிசல் வந்து வெளியிட்டிருக்காங்க. பாப்புலோ நெருதா 20 காதல் கவிதைகளும் ஒரு நிராசை பாடலும் அப்படின்ற ஒரு நூல். அப்புறம் வந்து பெண் எழுத்து 1947க்கு முன், தி பரமேஸ்வரி, கா அஸ்வினிகுமார் 2 பேரும் தொகுத்திருக்காங்க. 1947க்கு முன்னாடி எழுதிய பெண்களுடைய கட்டுரைகளோட தொகுப்பு அப்படின்னு நினைக்கிறேன். சில பக்கங்கள் வாசித்து பார்த்தா ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, அதனால் வாங்கினா. பரிசல் நிலையம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. தென் தாளடி சீனிவாசன் நடராஜன் அவர்களுடைய ஒரு நாவல். இதுவுமே ஒரு டெல்டாவில் நடக்கிற நாவல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நாவல் வாங்கணும். இது போன புத்தக கண்காட்சியிலே வாங்க நினச்சது. இது கொஞ்சம் முன்னாடியே வந்த நூல் தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ வாங்காமல் இப்போ வாங்கியிருக்கோம். ஓகே, அடுத்து ஆக்சுவலாக இது வாங்கலை, ஒரு நண்பருடைய நூல். அதை இங்கே கொண்டு வந்துட்டோம். குரத்தி அம்மன் மீனா கந்தசாமியுடைய ஒரு நாவல். இது நான் ஆக்சுவலாக இது நாங்கள் வாங்கலை, பட் எனிவே இது இருக்கட்டும். அடுத்து
மூன்று காதல் கதைகள் இவான் துர்கனேவ், தமிழில் பூ சோமசுந்தரம். இது வந்து என்னென்னா நேயர் விருப்பம் அப்படின்ற பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது மெயினாக வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் வந்து இந்த புக்கோட விலை 99 ரூபா தான். இது வந்து 384 பக்கம் இருக்கிற புத்தகத்துடைய விலை வந்து வெறும் 99 ரூபாய். இந்த நேயர் விருப்பம் பதிப்பகம் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் இதை வேறு எங்கேயோ வாங்கணும். பட் எங்கே ஞாபகம் இல்லை இப்போது. அடுத்து வந்து குலுங்காநடையன் அப்படின்ற ஒரு பதிப்பகம் இருக்குது. பேரே வித்தியாசமாக இருந்தது. அங்கே என்ன வாங்கியிருக்கோன்னா கருப்பு ஆறு புஷ்கின் கோப்புகள் அப்படின்னு கணேஷ் ராமுடைய ஒரு நாவல் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் எழுதின நாவல்னு நினைக்கிறேன். கணேஷ் ராம் வந்து நிறைய நல்ல நூல்களை மொழிபெயர்த்திருக்காரு. ரினய சுகு அகுதாகவா அவருடைய சுழலும் சக்கரங்கள் அப்படிங்கிறது இவர் தான் மொழிபெயர்த்தார். அப்புறம் இன்னொன்று கூட என்னமோ ஒன்று வாசிச்சிருக்கேன் அவரோட மொழிபெயர்ப்பில். அந்த 10 இரவுகளின் நடனம் அப்படின்ற ஒரு நூல் நினைக்கிறேன். அதுவுமே நல்லாயிருக்கும். ரெண்டுமே நூல்வனம் பதிப்பகம். ஸோ அவருடைய இந்த நூல் இந்த கருப்பு ஆறு அப்படின்றது வாங்கினோம். அப்புறம் வந்து அந்திப்பாடல். இது வந்து ஜார்ஜ் டிராகல். இது வந்து அரவிந்தன் தான் சொன்னான். ஏன் சொன்னான்னு தெரில. கவிதைகள் நினைக்கிறேன். கவிதைகள் தான். இது வந்து கணேஷ் ராமோட மொழிபெயர்ப்பு இருந்துச்சுன்னா அதை ஒரு நம்பி வாங்கலாம். ஸோ அதனால் இது ஒன்று வாங்கினோம். தென் காம்ரேடுகள் விட்டல் ராவுடைய ஒரு நாவல் அப்படின்னு நினைக்கிறேன். ஜெயகிரி பதிப்பகம். ஜெயகிரி பதிப்பகத்தோட நூல்கள் வந்து யாவரும்ல இருக்குது. ஸோ இந்த நாவல் வாங்கினோம். காம்ரேடுகள் ஜெயகிரி. அடுத்து கப்பரை. இது வந்து இதுவும் ஒரு நாவல் தான் நினைக்கிறேன். நல்ல தம்பி மொழிபெயர்த்திருக்காரு. எம்எஸ் மூர்த்தியுடைய ஒரு கன்னட நாவல். இதுவும் ஜெயகிரி பதிப்பகம் தான். அடுத்ததாக கண்ணினுன் உயிர் தாம்பு. இது நான் சொல்லியிருந்தேன் என்னுடைய ரெக்கமெண்டேஷனில் ஒன்று. கிரிதரன் அவர்களுடைய அறிவியல் புனைவுகளுடைய தொகுப்பு. இது யாவரும் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து கசாக்குகள் லேவ் தால்ஸ்தாய். தர்மராஜனுடைய மொழிபெயர்ப்பில் வெளிவந்த கசாக்குகள் அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பு நாவல். இது வந்து தர்மராஜன் ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாளர். இது வந்து தமிழ் வெளியிட்டிருக்காங்க. பேக்கிங்கும் நல்லா இருக்குது. ஹார்ட் பவுண்ட் நாவல். அடுத்து அல்கமி செய்யும் அற்புதம். சத்தியமாக அதை நான் வாங்கலை. நண்பர் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். தளல் கிருஷ்ணமூர்த்தியுடைய ஒரு நாவல். ஸோ என்னுடைய சக எழுத்தாளர் அவரோட இந்த நாவல் வந்து இது யாவரும் வெளியிட்டிருக்காங்க. இந்த நாவல் வாங்கினோம். அடுத்து ஞப்போல் வலை. இது நண்பர் குருஜி சவுந்தர் அவர்களுடைய ஒரு நூல். இதோடைய முதல் நூல் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு யோகா ஆசிரியர். அவருடைய ஒரு யோகம் சார்ந்த ஒரு புத்தகம். இது இந்த வருஷத்தில் வாசிக்கக்கூடிய நூல்களில் இது ஒன்றா இருக்கும். மற்றதெல்லாம் படிக்க மாட்டியான்னு கேட்காதீங்க. ஸோ இது ப்ரையாரிட்டியில் இது இருக்குது. அடுத்து வந்து ஒரிஜினல் நியூஸ்ரீல் கதைகள். இது வந்து பா வெங்கடேசன் அவர்களுடைய தொடக்க கால கதைகள் அப்படின்னு நினைக்கிறேன். முன்னாடியே நான் அந்த புத்தகத்தோட பேரை பார்த்துருக்கேன். பட் கிடைக்கல, நூல் கிடைக்கல. மேபி எனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ இதுவும் ஜெயகிரி பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. ஒரிஜினல் நியூஸ்ரீல் கதைகள் பா வெங்கடேசன் அவருடைய இந்த நூலை வாங்கினோம். அடுத்து வந்து ரமேஷ் பிரேதனுடைய மீ மெய்யழகி அப்படின்ற ஒரு கவிதை தொகுப்பு. இது வந்து யாவரும் பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. தென் கிடங்கு தெரு செந்தூரம் ஜெகதீஷ் அவர்களுடைய ஒரு நாவல். இது ஜெயகிரி பதிப்பகம். இந்த நூலும் நான் வாசிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். முன்னாடி இது தமிழினி வெளியீடாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வாங்கலை. ஸோ இப்போது கிடைக்கல. ஸோ இப்போ இதை வாங்கினோம். அப்புறம் இதுவுமே வந்து ஒரு நண்பர் கொடுத்து விட்ட ஒரு நூல். பாட்டாளி எழுதிய வெண்மணி சம்மந்தப்பட்ட ஒரு நாவல். இது நாங்கள் வாங்கலை. பட் இது வந்து பேக்கிங்கில் வந்திருக்கு. மைலோ உமா கதிருடைய இந்த ரோவல் தெரு மனிதர்கள் அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பை பற்றி சிவானந்தம் நீலகண்டன் சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு விமர்சகர் அவர் சொல்லியிருந்தார். ஸோ அது இப்போ கிடைக்கல. அதுக்கு பதிலாக அந்த மைலோ அவருடைய 2வது தொகுப்புன்னு நினைக்கிறேன். இதை வாங்கியிருக்கோம். இதுவுமே வந்து இந்த வருஷத்தோட ரீடிங் லிஸ்ட்டில் இருக்குது. உமா கதிருடைய மைலோ. தென் பராங்குசம் கதைகள் பொல்லாத இவர் ராணி திலக். இது இன்னும் கிருஷ்ணச்சந்தருடைய கதைகளும் ஒரு தொகுப்பு வந்துருந்துச்சு. அதுவும் வாங்கியிருக்கணும். இது வாங்காமல் அது இந்த பராங்குசம் கதைகள் மட்டும் வாங்கியிருக்கோம். ராணி திலக் வந்து இதை தொகுத்திருக்காரு. எழுத்து 0 டிகிரி பப்ளிகேஷன் இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதே மாதிரி கிருஷ்ணச்சந்தருடைய கதைகளும் வாங்கணும். நெக்ஸ்ட் டைம் அது வாங்கலான் இருக்கோம். அடுத்து தெய்வநல்லூர் கதைகள். இதுவும் வந்து நண்பர் ஜா ராஜகோபாலன் அவர்களுடைய முதல் நாவல். அவர் வந்து ஒரு இலக்கிய விமர்சகர். ஸோ இந்த நாவல் எப்படி இருக்கும் அப்படின்னு படிக்கணும். ஸோ இந்த நாவலும் இந்த வருஷம் ரீடிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ எழுத்து பிரசுரம் 0 டிகிரி பப்ளிகேஷன் இதை வெளியிட்டிருக்காங்க.
அடுத்து இதற்கும் அதற்கும் இடைப்பட்ட பொழுதுகளின் மயக்கங்கள். பெருந்தேவி அவர்களுடைய கவிஞர் பெருந்தேவி அவர்களுடைய முதல் சிறுகதை தொகுப்புன்னு நினைக்கிறேன். இதற்கு முன்பு குறுங்கதை தொகுப்பு வெளிவந்திருக்கு. அவர் முதல்ல ஒரு கவிஞர், அப்புறம் அடுத்து குறுங்கதை, சிறுகதை, அடுத்து நாவல் எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்டரில் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காது, சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். வடிவம் அப்படிங்கிற ஆங்கிளில் தான் சொல்கிறேன். ஸோ இதுவும் 0 டிகிரி பப்ளிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. பட் இந்த தொகுப்பு, இந்த பேரை பார்த்ததும் நான் இது ஒரு கவிதை தொகுப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அவங்க ஒரு பெரிய ஒரு கவிதை தொகுப்பு ஒன்று இருக்குது. இறந்தவனின் நிழலுடன் தட்டாமலை ஆடும்போது கீழே விழாமல் இருப்பது முக்கியமாக, கரெக்டாக சொல்லிட்டேன், ரைட். அப்படி ஒரு கவிதை தொகுப்பு இருக்குது, பெரிய பேர். அடுத்து சில்க் ஸ்மிதா உட்கார ஒரு கல், இது போகன் சங்கர் அவர்களுடைய குறுங்கதை தொகுப்பு. ஆல்ரெடி ஒரு கவிதை தொகுப்பு வேறு ஒன்று இருக்குது இல்லையா, கவிதை தொகுப்பு வேறு ஒன்று, சங்கிலி பூதம் தொகுப்பு, அது வேறு ஒன்று வாங்கியிருக்கோம். அடுத்து புலிசாரை, எழுத்தாளர் ரஷ்மிகருடைய ஒரு குறுநாவல். இது அவருடைய ஒரு சிறுகதை தொகுப்புக்கு தான் அந்த போன வருஷம் யுவ புரஸ்கார் விருது கிடைச்சது. தென் 2 கிழவர்கள், கேசவமணி மொழிபெயர்ப்பில் டால்ஸ்டாயுடைய ஒரு சிறுகதை தொகுப்பு. ஸோ இந்த நூல் நற்றிணை பதிப்பகத்தில் அதை வாங்கினோம். அப்புறம் ஆல்மோஸ்ட் ஓவர்னு நினைக்கிறேன். ஸோ நற்றிணையில் கவிஞனின் மனைவி, கவிஞர்களுடைய மனைவியை பற்றிய ஒரு மனைவிகள் எழுதிய குறிப்புன்னு நினைக்கிறேன். லியோ டால்ஸ்டாய், இல்லை கரெக்டாக தெரில மற்ற என்ன, லியோ டால்ஸ்டாய் ஆண், ஆஷா பூர்ணாதேவி, பிபுல் கட்டானியர், மகாஸ்வேதா தேவி, இது 2 பேர் பெண்களாக இருக்காங்க. ஸோ என்னென்னு படித்தா தான் தெரியும். ஸோ இந்த நூல் வாங்கினோம், கவிஞனின் மனைவி. அடுத்து சாருடைய இஞ்சி சுக்கு கடுக்காய். இந்த டைட்டிலை பார்த்து தான் நான் முதல்ல இது ஒரு நாவலாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். இது சாருடைய கட்டுரைகளோட தொகுப்பு. இது 0 டிகிரி பப்ளிகேஷனில் வெளிவந்திருக்கு. சாரு அடுத்து எப்போ நாவல் எழுதுவார் அப்படின்னு நானும் ஆர்வமாக காத்துட்ருக்கேன் அடுத்த நாவலுக்காக. ஸோ கடைசி அந்த நாட்குறிப்பு. ஓகே, இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் புக்ஸ் வாங்கினோம். அதில் சில புத்தகங்கள் எங்கள் வீட்டில் இருக்குது. நூல்வனம் பதிப்பகத்தில் வாங்கின நூல்கள் இங்கே இல்லை. ஸோ இது அவன் காட்டை வென்றான், இது என்பிடி, இது நண்பருக்காக வாங்கினது நாவல். இது அசதா அவர்களுடைய வார்த்தைப்பாடு அப்படின்ற ஒரு சிறுகதை தொகுப்பு. இது ரொம்ப முன்னாடியே வந்திருக்கு, 2003 வந்திருக்கு. ஸோ இது தமிழினில் கிடைச்சது, ரொம்ப பழைய புத்தகம். ஸோ இந்த சிறுகதை தொகுப்பு ஒன்று வாங்கினோம். இது அரவிந்தன் ரெக்கமெண்ட் பண்ணால், ஸோ இது வாசிக்கணும். அடுத்து ராசேந்திர சோழனுடைய இன்னொரு நூல் சொன்னேன் இல்லையா, மார்க்சிய மெய்யியல், இதுவுமே தமிழினில் வாங்கினோம். ஸோ வாங்கின சில நூல்கள் மட்டும் இந்த பட்டியலில், இந்த பேக்கிங்கில் இல்லை. ஸோ இவ்வளோ தான் நாங்கள் புத்தக கண்காட்சிக்கு வாங்கினது. ஸோ புத்தக கண்காட்சி ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 4-5 நாளில் முடிய போகுது. நாங்கள் வாங்கின இந்த பட்டியலில் உங்களுக்கும் சில நூல்கள் இருந்திருக்கலாம், இதை நம்ம வாங்கலாமான்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதன் மூலியமாக ஒரு சில நூல்களாவது இதை நம்ம வாங்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருந்தாலும் இந்த காணொலிக்கு ஒரு பயன் இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றி.